ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, கருணை வாய்ந்த அல்லாஹ் உன் வேண்டுதலை நிறைவேற்ற எனக்கு ஆணையிட்டு விட்டாரம்மா. உன் வேண்டுதல் அனைத்தும் கேட்கப்பட்டு விட்டது. மிக விரைவில் நீ செய்யும் வேளையில் அசுர வெற்றியை பார்க்க போகிறாய். இன்றிலிருந்து உன் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி மேல் வெற்றிதான். நீ கண்ட கனவுகள் ஒன்று விடாமல் உன் கண்முன்னே உன் எதிரிக்கு செய்து கொடுத்தேனே, உனக்கு செய்து தரமாட்டேனா? அப்படியே விட்டுவிடுவேன் என்று நினைத்து விட்டாயா? பாதியில் உறவுகளை எல்லாம் விட்டு செல்வது இந்த மனிதர்களுக்குத்தான் பொருந்தும். தெய்வத்திற்கு எல்லாம் அது பொருந்தாது. உன் ஆசையை விரைவில் பூர்த்தி செய்ய உள்ளேன். உன் வேலைகளை நானே உடனிருந்து முடித்து தரப்போகிறேன் அம்மா. தயாராக இரு. என் அதிசயங்களை நீ ஒவ்வொன்றாக காண. உன் வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது. கடவுளின் மேல் இருக்கும் நம்பிக்கை மட்டும் என்றுமே மாறாமல் இருக்க பழகிக்கொள். மேன்மேலும் கடவுளின் பால் இருக்கும் நம்பிக்கை அதிகரிக்கட்டும். மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. உன்னை விட்டு சென்ற உறவு நீதான் வேண்டும் என்று உன் அன்பை புரிந்து வரும் நேரம் இது. தேவையில்லாமல் கண்கலங்க வேண்டாம். கடவுளின் ஆசீர்வாதம் உன் மொத்த குடும்பத்திற்குமே பதிய போகிறது. ஆனால் நீதான் யாரிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி பேச வேண்டும், எந்த அளவிற்கு பேச வேண்டும் என்று உனக்குள் வரம்பு முறையிட்டு அதனுள் நீ வாழ பழகிக்கொள். அப்போதுதான் உன்னை எந்த துன்பமும் நெருங்காது. தேவையில்லாத கேள்விகளுக்கு பதில் சொல்வதை தவிர்த்தலும், தேவையில்லாத பேச்சை தவிர்ப்பதும் நீ செய்தால் உனக்கான காலம் பொற்காலமாக மாறும். எல்லோரும் திரும்பி வருவர் உன்னை சுற்றி உன் வெற்றிக்கு பிறகு. ஆனால் நீ பேசு. அவர்களுடன் பேசுவதோடு மட்டும் இருந்து கொள். தேன் ஒழுக பேசுவதும் தேவையில்லை. தேவையில்லாமல் விதண்டாவாதம் பேசுவதும் தேவையில்லை. மீறி விவாதத்தில் ஈடுபட்டால் எதிர்மறையானது உன்னை ஆக்கிரமிக்கும். உன் பழைய கதைகளை பேசி மற்றவருக்கு உன்னிடம் இருக்கும் நியாயத்தை பேசி புரிய வைக்க நினைத்தால் மீண்டும் எச்சரிக்கிறேன் உன்னை, நீதான் கடைசியில் காயப்படுத்தப்படுவாய். பிரச்சனை எங்கோ யாராலும் முளைத்திருக்கும். ஆனால் முடிவில் நீதான் காயப்பட்டு அதனையே நினைத்து கொண்டு இவர்கள் இப்படி செய்தார்கள், இப்படி சொல்லிவிட்டார்களே என்று எதிர்மறை ஆற்றலை உள்வாங்கிக் கொள்வாய். எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை வருடங்கள் உன்னை எதிர்மறை ஆற்றலில் இருந்து மீட்டெடுக்க நானும் நீயும் போராடினோம். நான் பொய்யுரைக்க மாட்டேன் அம்மா. உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் நடக்கப் போகிறது. நீதான் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இறுதியில் உனது எல்லா துன்பமும் இன்றோடு முடிய போகிறது. உன்னால் முடிந்த உதவியை பிறருக்கு தினமும் செய்து கொண்டே வா. அது உனக்கும் உன் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக தொடர்ந்திருக்கும். இறுதி வரை என்னால் முடியாது என்று சொல்லும் பாதிக்கப்பட்டவராய் மட்டும் என்றுமே இருந்து விடாதே. நான் நினைத்தது எதையும் என் சாயின் துணை கொண்டு செய்து முடிப்பேன் என்று சொல்லும் சாதனையாளராக நீ இருந்தால் உன் வெற்றி என்றுமே உன் கைகளில் பாதுகாப்பாய் இருக்கும். இந்த வியாழன் வாக்காக உனது வெற்றியை உணர்ந்து கொள். உன் விடிவு காலம் ஆரம்பமாகிவிட்டது. உன் ஆபத்துகள் அனைத்தும் இனி விலகப் போகிறது. மாயையின் பிடியிலிருந்து மெல்ல மெல்ல நீ விடுதலை அடையப் போகிறாய். வெற்றி உனதாக உறுதி செய்யப்பட்டு விட்டது. சந்தோஷமாக இரு. உன் குடும்பத்துடன்
இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.